உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து உப்புமா. இது என்ன எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்ட்டையும் நம்ம சேனல் போய் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கும் ஷேரும் தான் எனக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்தடுத்த சமையலை புதுசு புதுசாக நான் போட முடியும். வாங்க இந்த உப்புமா எதில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொருளை பார்க்கலாம். இது என்ன உப்புமான்னு சொல்கிறேன்னா, வடிசோறு உப்புமா. அதாவது இந்த அரிசி உப்புமா செய்ய தெரியாதவங்களுக்காக நம்ம செய்ய போகிற ஒரு உப்புமா. 1 கப்பு வடி சாதம், அதாவது இந்த இடிசல் அரிசியில் நான் சாதம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு கடுகு, 3 பட்டை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு தண்ணி. மறுபடியும் பொருளை பார்க்கலாம். சாதம், வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய், உளுத்தம்பருப்பு, உப்பு, பட்டை மிளகாய், கடுகு, தண்ணி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எப்போதும் நான் சொல்கிறது தான், எண்ணெய் சூடாகணும். சூடான பிறகு தான் எந்த ஒரு தாளிப்பையும் போடணும். வச்சு கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு. இதுவும் நல்லா பொன்னிறமாக வரணும். அடுத்தது பட்டை மிளகாய், அடுத்தது கருவேப்பிலை. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அடுத்தது எண்ணெய், வெங்காயம் போட போகிறேன். அரிசோறு உப்புமாவுக்கு வெங்காயம் அதிகமாக போட்டுங்க, சுவை கூடுதலாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மறுபடியும் நம்ம சொல்ல மறந்த கதை தான், இஞ்சியை வந்து இந்த அளவுக்கு எடுத்து பொடிசா செய்யணும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், அடிக்கடி நடக்கிறது. இஞ்சி போட்டோம்னா எப்போதுமே செரிமானத்துக்கு நல்லது. அதேமாதிரி ரொம்ப மணமாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு செய்கிறது தான். அது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இந்த அரிசி போட்டு செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு அது வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் செய்கிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. இந்த சாதத்தை கொட்டின பிறகு சாதம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா ஏற்கனவே சாதம் ரொம்ப வெந்துருச்சு, அதனால் சாதம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. தண்ணி அப்படியே கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த வெங்காயம்லாம் நல்லாவும் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த வடித்து வச்சுருக்க சாதம் இருக்குங்களா, இதை அப்படியே இதில் கொட்ட போகிறோம். தண்ணி அப்படியே சலசலன்னு இருக்குது. அதை பாருங்க, நல்லா ஊறிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். ஏன்னா உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம, அதனால் நம்ம உப்பு தூக்கிட்டோம். உப்பு தூக்கிட்டு நல்லா கலந்து விடணும். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குழஞ்சி விடும். அதனால் அந்த சாதம் இழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இடத்துல குமிச்சு தட்டி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. நம்ம போய் மூடியை போட்டு மூடலாம். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க,
சாதம் நல்லா வந்திருக்கு. என்னன்னா சாதம் வந்து கொஞ்சம் குழவா இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பொல பொலன்னு வரும். இது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சாதம் குழவான சாதம் தான். ஆனால் குழவான சாதம் வடித்து போடும்பொழுது சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த பெசட்டி விடணுங்கிற அவசியமே இருக்காது. இது ஆறிட்டுனா நல்லா பொல பொலன்னு ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு இந்த சோத்து உப்புமா. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே, நம்ம இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குது. இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்டான ஒரு உப்புமாவாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு. ஆஹா, அப்படியே கரையுது சாதம். இது எல்லாமே தனித்தனியாக தெரியும். அது இந்த உளுத்தம்பருப்பு வாசனை, பட்டை மிளகா வாசனை, அப்புறம் போட்டிருக்க அந்த இஞ்சியோட வாசனை எல்லாமே தனித்தனியாக அபூர்வமான ஒரு சாப்பாடு இது. உண்மையாகவே அவ்வளவு சுவையாக இருக்கு. சாப்பிட சாப்பிட அப்படியே வாங்குது உள்ள. உண்மையாகவே நீங்கள் அசந்து போகிற அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. இந்த சுவையான வடிசோறு உப்புமா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை பற்றி உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். நமக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட்டுட்டு இருக்க முடியும். நான் ஒரு பெரிய கேப் போட்டுட்டேன் நம்ம சேனலில் வீடியோ போடுறது. என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக இதை நான் நிறைவேற்றி பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற அந்த லைக்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ தேவைப்படுது. உங்களுடைய ஆதரவை என்னன்னைக்கு நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். உங்கள் ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. புதிய புதிய சமையலை நான் போட்டுகிட்டே இருக்கேன். நன்றி உறவுகளே.